என் வாழ்க்கை பயணத்தில் என்னை அழகாய் சுமப்பவர், என் குடும்பம் அனைத்தையும் என்றென்றும் காப்பவர். என் வாழ்க்கை பயணத்தில் என்னை அழகாய் சுமப்பவர், என் குடும்பம் அனைத்தையும் என்றென்றும் காப்பவர். நாங்கள் உமக்காய் என்றுமே உண்மையாய் ஜீவிப்போம். நாங்கள் உமக்காய் என்றுமே உண்மையாய் ஜீவிப்போம். என் தகப்பனே இயேசுவே, நீர் நல்லவர், ஒரு குறைவின்றி எங்களை வாழ வைப்பவர். என் தகப்பனே இயேசுவே, நீர் நல்லவர், ஒரு குறைவின்றி எங்களை வாழ வைப்பவர். எலும்புகள் உருவாகும் முன்னே என் நாட்களை அறிவீர் நீரே. எலும்புகள் உருவாகும் முன்னே என் நாட்களை அறிவீர் நீரே. தாயின் அதுவே பிள்ளைகள் கத்தராக இருக்கிறார். கற்பத்தில் ஆண்டவரை நெடுநாளாய் காத்திருந்து உதயத்தை வைக்கப்படும் விரும்புவது வரும்போது சொல்லி ஆண்டவரே சூத்திரம் கற்பம் உருவாக காண்கிறார். ஆண்டவரே கத்தர் சார்ந்த நாட்டில் ஏற்கனவே சுலத்தை கட்டளைக்கு ஒரு புதிய வருஷத்தை காண முடியாத பாக்கியத்தை தந்தியவர்கள் நன்றியப்பா. ஆண்டவரே முதல் திறனாளை ஆண்டவரே நாங்களுடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஆசிரியர்களை திருவைக்காய் சூத்திரம் தொடர்புடைய பிரசனம் இடத்தை நிலக்கட்டும். பரிசுத்த ஆவியாகி தெய்வம் இடத்தை கடந்து இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படியாக உங்கள் மகிமை இடத்தை நடக்கும்படியாக சொல்லுகிறோம். எல்லா தடைகள் டிஸ்டர்பன்ஸ்களை மாற்றிக்கொள்ளும். நம்முடைய சூத்திரம் தொடர்புடைய திறமை இருக்கட்டும். பாடங்கள் நாளாகிய வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். பயன்படுத்தும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேன் பாடல் ஞாபகம் தந்தை தட்டி பாடல். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே. என்றும் தோத்திரம் செய்வேனே இரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேனே
வாழ்நாள் முழுவதும் சுமந்து காப்பீரே என் தகப்பனே இயேசுவே நீர் நல்லவர். ஒரு குறைவின்றி எங்களை வாழ வைப்பவர். என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்னை கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உம
சொல்லுவதற்கு யார் வார்த்தைகளும் தொடர்ந்து பேசும் ஒரு வார்த்தை மட்டுமே கடந்து போகிறோம். கட்டணம் நீங்கள் பலங்களுக்கு பேசுவோம். கர்த்தர் நகரத்தை காவாதாரில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தில் அப்பத்தை சாப்பிடுவது விருதா. அவரை தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துக்களோடு பேசுவார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அங்கு பாஸ்டர் சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் 115 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளும் சுதந்திரித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். எல்லாரும் இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அந்த குழந்தையை கொண்டு, சிறு பிள்ளைகளை கொண்டு அவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருக்கு கொண்டு வந்தார். இயேசு அந்த பிள்ளையை பக்கத்திலிருந்து அரவணைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவ கிருபையும் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும், நம்ம பிள்ளையோடு கூட இருக்கணும். லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞான சீஷர்கள் அன்றைக்கு அதட்டின போதும் அவருக்கு பிள்ளை கொண்டு இயேசு இடத்துல வந்தாங்க. இயேசு அந்த பிள்ளையை அரவணைத்து ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் எந்த மாதிரியில வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தாரோ அப்படி நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அப்படி நம்முடைய பிள்ளைகள் வளரும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானமும் கிருபையும் கிடைத்து கொண்டே இருக்கும். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது, ஞானத்தினால் நிறைந்தது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம எப்படி எல்லாம் கவலைப்படணும். இயேசுவை போல நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். இந்த உலகத்துல எத்தனையோ மாடல்ஸ் இருக்கு. அவரை மாதிரி, இவரை மாதிரி, இவங்களை மாதிரி, அவங்கள மாதிரி. நமக்கு அப்படி அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுதான் நமக்கு மாதிரி. எல்லாத்துக்கும் அவருக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியின்படி நம்முடைய பிள்ளையை வளர்ப்போமானால் அந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் என்றென்றைக்கே இருப்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அப்போ தேவனுடைய கிருபை அவரோடு கூட இருந்தது. ஒவ்வொருவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் கூட பிள்ளைகளோடு இருப்பார் என்றால் நம்முடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்களாக இருக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கபடி யோவான் ஸ்நாபகனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த யோவான் ஸ்நாபகனை குறித்து இந்த குழந்தை எப்படி இருக்குமோ என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோடு கூட வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையோடு கூட தேவன் இருந்தார். அந்த பிள்ளையோடு கூட வாசிக்க பார்க்கலாம். 1வது அதிகாரம் 66வது வசனம். தேவைப்பட்டவர்களால் தங்கள் மனதிலே அவர்களை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையோடு இருந்தது. அந்த பிள்ளை எப்படி இருக்குமோ என்று சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா
இல்லாத ஒரு வித்தியாசமான பேர் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாம் பேசி கொண்டாங்க. இந்த பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொன்னால அந்த பிள்ளையோடு கூட இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளையோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அந்த பிள்ளை வளர வளர எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வாழ முடிந்தது. அந்த பிரகாசத்திலே அநேகர் கனி கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள் வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பார்கள். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். அநேகருக்கு இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். அநேகர் இவர்களுடைய வெளிச்சத்திலே களி கூறுகிறவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. ஏற்கனவே அந்த பிள்ளை ஒரு பாஸ்டர் குடும்பத்துல பிறந்த பிள்ளை. அவ உண்மையாகவே அந்த வெளிச்சத்துக்குள்ளே வளர்ற பிள்ளை. தொடர்ந்து அந்த பிள்ளை நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படும்படியாக இன்னும் அவங்க கட்டாயம் பிரயாசப்படுவாங்க. அந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அந்த பிள்ளையோடு கூட இருந்து அந்த பிள்ளையை ஒரு பிரகாசமுள்ள பிள்ளையாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வளர்க்கிற விதத்துல 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தீமோத்தேயுவை குறித்து, தீமோத்தேயு பாட்டியை குறித்து, தீமோத்தேயுடைய அம்மாவை குறித்து வேதம் சொல்லுது. அங்க பார்த்தீங்கன்னா படிங்க 5 நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்தனால் உன்னிலுள்ள மாயமற்ற பாட்டி தாத்தா பாட்டி தாத்தாவா இருக்கலாம். பிள்ளைங்க அதிகமா அவங்களோடு கூட இருப்பாங்க. இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். நாம் எப்படி பிள்ளைகளுக்குள்ள மாதிரியாய் வாழ்கிறோமோ அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளும். இங்கே தீமோத்தேயு குறித்து சொல்லுகிறது, உன் பாட்டியிடத்தில் இருந்த விசுவாசம். இப்போ அது மாத்திரமல்ல, உன்னுடைய தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ளேயும் இந்த விசுவாசம் இருந்துச்சு. இப்போ உனக்குள்ளே அந்த விசுவாசம். அல்லேலூயா. பாட்டி தாத்தாக்குள்ளால இருக்கிற விசுவாசம் பிள்ளைக்குள்ள கட்டாயம் பெருகும். பாட்டி தாத்தா சத்தியத்திலே பிள்ளைகளை வளர்க்கணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியான ஜீவியம் செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து முதலாவது தாத்தா பாட்டி, 2வது அப்பா அம்மா பிள்ளைக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். உங்களுடைய ஜெப ஜீவியம், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய பரிசுத்த ஜீவியம், உங்களுடைய நல்ல நடக்கைகளை பிள்ளைகள் பின்பற்றுவார்கள். அப்படி இந்த பிள்ளையை நாம் வளர்க்கும் போது நிச்சயமாகவே அந்த பிள்ளை ஒரு விசேஷித்த பிள்ளையா இந்த விதமான சந்தேகமே இல்லையா. அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், உனக்குள்ளே இப்போது அந்த விசுவாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்முடைய பெப்சி மாத்திரம் இல்லை, எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நற்குணங்களில அவர்களை
அவங்களை வளர்க்கணும். மாயமற்ற விசுவாசத்துல வளர்க்கணும், மாயமற்ற அன்புல வளர்க்கணும். அப்படி நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய தேசம் ஒவ்வொன்றிலும் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் எங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் ஆகிய நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குழந்தை பென்சியை கர்த்தர் அரவணைத்து ஆசீர்வதிப்பாராக. மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிய ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுடைய மனைவிக்கு குழந்தை. அதனால என்ன செய்தாங்க, வீட்டுல வேலைக்கு இருந்த பொண்ணை சாராளே மனைவியா கொடுத்துட்டாங்க. கடைசியில முடிவு என்னமா மாறிட்டு இந்த பிள்ளையின் தாயாரையும் அனாதையாக வனாந்திரத்தில் விட்டு விட்டாங்க. உண்மையிலே சில சந்தர்ப்பங்கள்ல நம்மள இந்த உலகம் கைவிடலாம், நாம் நம்பினவர்கள் கைவிடலாம், நம்முடைய உறவுகள் கைவிடலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சட்ட அந்த பிள்ளையோடு கூட இருந்தார். அந்த பிள்ளை வனாந்திரத்திலே வளர்ந்தாலும் அவன் வித்தைக்காரனாய் ஒரு பெரிய இந்த உலகத்தின் சூழ்நிலையின் மத்தியிலே பிள்ளைகள் குடும்பங்கள் கைவிடப்பட வேண்டிய நிலைமை வந்தாலும் கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கிருபை உள்ள பிள்ளைகளாய் வளர்ப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அந்த லூக்கா 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ கையிலும் அதிகமாய் திருப்தி அடைந்தார். ஒரு பிள்ளை வளரணும்னா மனுஷர்களாய் நற்குணசாலிகளாய் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், பெற்றோரை கனப்படுகிறவர்களாய், உலகத்துக்கு நற்சாட்சிகளாய் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்ததாக குறிப்பாக இந்த பென்சி கிறிஸ்டல் அப்படியே வளர்க்கப்படத்தக்கதாகவும் கர்த்தருடைய கருணை அந்த பிள்ளைகளை செய்வாராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை நடக்கும். Today is a very special day. Today is the day we celebrate. Today's the day that you were born. A wonderful and happy day. Today is a very special day. Today is the day we celebrate. Today's the day that you were born. We thank God for you today. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. We thank God for you today. Remembering those nights they used to pray, that God will stand with you one day. And then you're born. Until this day, the joy
have for you today. நாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே, இறைவனின் ஆசி என்றும் தங்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தங்கமே, இறைவனின் ஆசி என்றும் பெருகவே. சாலமோனின் ஞானத்தைப் போல, ஆபிரகாமின் சந்ததி போல, கடற்கரையின் மணலை போல, விண்மீன்களின் கூட்டத்தைப் போல உந்தன் வாழ்வு என்றும் செழிக்கட்டும், உந்தன் வாழ்வு என்றும் சிறக்கட்டும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே, இறைவனின் ஆசி என்றும் தங்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தங்கமே, இறைவனின் ஆசி என்றும் பெருகவே. கடந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாக பரிசுத்தமான நீக்கத்தை நீங்களுக்கு ஆசிரியர் கடவுளை கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சில உபகாரங்களை மறவாதே. அவர் மக்களிகளை எல்லாம் முன்னிட்டு பிள்ளைகளை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு வரைக்கும் நீட்டி திருநாள் 24 முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கருத்து சமான வயது பாவமைப்பு ஆகிறது. நம்முடைய கற்றாவின் கிருபை, பிதவாங்களுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அன்புக்கு சமான சந்தோஷம் கர்த்தருடைய வருகை மற்றும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் விசேஷமான நாளில் கலந்து கொண்ட தேவதாசர்களோடும் விசேஷமான அன்பு பிள்ளை கத்தாவே பென்சி கிருஷ்ணரோடும் குடும்பத்தாரோடும் சகல பத்தாண்டங்களை வழிநடத்துவாராக. ஆமாம். அல்லேலூயா. இப்பொழுது பெருமேன் கிறிஸ்டவராஜ் நன்றி எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக எடுத்து இந்த பொறுமை காசு சாப்பிட்டு இயேசுவின் வார்த்தைகளை நீ தினமும் வாசித்தால் உயர்வோடு வாழ்ந்திடலாம், அவர் அன்பை ருசித்திடலாம். இயேசுவின் வார்த்தைகளை நீ தினமும் வாசித்தால் உயர்வோடு வாழ்ந்திடலாம், அவர் அன்பை ருசித்திடலாம். சாத்தானின் ஆயுதங்கள் உனக்கெதிரை பலிக்காதே, சாத்தானின் ஆயுதங்கள் உனக்கெதிரை பலிக்காதே. இயேசுவின் வார்த்தைகளால் சாத்தானை ஜெயித்திடலாம், இயேசுவின் வார்த்தைகளால் சாத்தானை ஜெயித்திடலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே, இறைவனின் ஆசி என்றும் தங்கவே. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் தங்கமே, இறைவனின் ஆசி என்றும் பெருகவே. உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார், உன் கால்கள் வழுவாமல் தாங்கி நடத்திடுவார், உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திடுவார். உன் கால்கள் வழுவாமல் தாங்கி நடத்திடுவார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நித்தமும் காத்திடுவார், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நித்தமும் காத்திடுவார். நன்மையும் கிருபையுமே உன் மீது தங்கிடுமே, நன்மையும் கிருபையுமே உன் மீது தங்கிடுமே.
வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே.
நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே,
நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன் அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும் கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும் பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும் பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே
நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். கட்டுகள் எல்லாம் என்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் நின்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ எழுந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும்.